என்னோட கேரியர் எப்படி சூஸ் பண்றது? ஏன்னா நீங்க நிறைய கன்ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாமா, நான் டாக்டர் ஆகலாமா, நான் வந்து மெக்கானிக்கல் சைட்ல போலாமா, நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்ட்ல போலாமா, நான் ஆர்கிடெக்சர் ஆகலாமா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா அம்மாவும் சொல்றாங்க, அப்பாவும் சொல்றாங்க, மாமாவும் சொல்றாங்க, ஆண்டியும் சொல்றாங்க, சித்தியும் சொல்றாங்க, டீச்சர்ஸ் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, மீன் இன்டர்நெட்ல ஒன்று இருக்குது, டிவில ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கேரியருமே பெஸ்ட், அதான் உண்மை. ஓகே, எந்த கேரியருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கு, இது ஸ்கோப் கம்மியா இருக்குன்னு இல்லவே இல்லைங்க. அது நான் பார்த்த உண்மை. உங்களோட பேஷன் என்ன, அதாவது நீங்க எதை லவ் பண்றீங்க, என்னத்தை லவ் பண்றீங்க. ஸோ இந்த பேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட பேஷன் என்னவோ அதான் உங்க ஸ்ட்ரென்த். ஓகே, உங்க ஸ்ட்ரென்த் எங்க இருக்கோ நீங்க அதுல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா அந்த பர்டிகுலர் ஏரியால நீங்க ஷைன் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. பட் அது இல்லாம நான் அவனை ஃபாலோ பண்ண, இவனை ஃபாலோ பண்ண, அவங்க இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க, நானும் அவங்கள மாதிரி அவனை நீங்க காப்பி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. மேபி அந்த ஃபீல்ட்ல நீங்க இருக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. பட் என்னன்னா அதுக்கான அந்த டாப் பொசிஷன் நீங்க வர முடியாது. அதாவது இன்னும் வேற சொல்லணும்னாக்கா அதை நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் செலிபிரிட்டிஸ் மாதிரி எடுத்துக்கலாம், சச்சின் டெண்டுல்கர் எடுத்துங்க. ஸோ அவரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், அவரோட பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானோட பேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக், அவரோட பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மியூசிக்லேயே வந்து அதை எப்படி கம்போஸ் பண்ண, அதை எப்படி கொண்டு வரணும் தான் அவரோட தாட் இருக்கு. ஸோ அதே தான் வந்து அதான் பேஷன் சொல்றது. ஸோ வேற மாதிரி சொல்லணும், பேஷன் என்னன்னாக்கா சம்பளமே கிடைக்கலன்னா கூட, அது பைசாவே கிடைக்கலன்னா கூட அதை நான் ஒர்க் பண்ண முடியுமா, அதை நான் செய்ய முடியுமா, அதுதான் அவங்க பேஷன். என்ன பேஷன் பின்னாடி போனீங்கன்னா நீங்க பைசா தேடி போன அவசியமே கிடையாது, பைசா உங்களை தேடி வரும். இன்னைக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த பேஷனுக்குள்ள இருக்கிறாங்களோ, அந்த பர்டிகுலர் லவ், அதை லவ் பண்ற சப்ஜெக்ட் லவ் பண்றாங்களோ அவங்க இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. ஓகே, அண்ட் வேற மாதிரி சொன்னோம்னா மத்தவங்கள நம்ம காப்பி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு யூனிக் ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஃபீல்ட் அவங்க எக்ஸலன்ட் இருக்கனால தான் அவங்களால நிறைய அச்சீவ் பண்ண முடியுது. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா எங்கள்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, இது ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒரு பேஜுக்கு போகும். அதுல ஒரு 30 minutes உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு 30 minutesக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். அண்ட் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இம்மீடியட்டா ஒரு 25 page ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த 25 page ரிப்போர்ட்ல நீங்க எந்த ஃபீல்ட்ல நீங்க எக்ஸலண்டா இருக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10th அப்புறம் என்ன எடுக்கலாம், 12th அப்புறம் என்ன எடுக்கலாம், டிகிரில என்ன எடுக்கலாம், பிஜில என்ன எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்கோப் கிடைக்கும். ரிப்போர்ட்ல இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். அண்ட் இந்த ரிப்போர்ட் உங்க கையில கிடைக்கும் போது, இந்த டெஸ்ட் எடுக்கும் போது எனக்கும் இந்த ரிப்போர்ட் எனக்கு என்னோட கம்ப்யூட்டர்லயும் கிடைக்கும். ஸோ உங்க ரிப்போர்ட் என்னோட ரிப்போர்ட் ரெண்டு பேரும் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், இது உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்க நம்பர் இங்க ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு. பேமெண்ட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் நீங்க எடுக்கலாம். எடுத்துட்டதுக்கு அப்புறமா உங்களோட கேரியரை நீங்க கரெக்டா கொண்டு போகலாம்.